தமிழ் சினிமாவின் தற்போதைய ஹாட் நியூஸ் அப்படின்னா அது தலைவர் 173 தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய 173வது திரைப்படம். கமல்ஹாசன் அவருடைய தயாரிப்பில் சுந்தர்சியோட இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிறதா இருந்த அந்த திரைப்படத்திலிருந்து யாருமே எதிர்பார்க்காத விதமா சுந்தர்சி அவர்கள் விலகிவிட யார் அந்த டைரக்டர் அப்படின்ற $1 மில்லியன் கேள்விக்கு சமீபத்தில் தான் பதில் கிடைச்சது. சிபி சக்கரவர்த்தி அவர் தான் இயக்குனர் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. டான் படத்திற்கு பிறகு இரண்டாவது படமாக கமல் தயாரிப்பில் ரஜினி படத்தை இயக்கும் வாய்ப்பு சிபிக்கு எப்படி கிடைச்சது அப்படின்றது தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே கேள்வி. இளம் இயக்குநர்கள் கிட்ட கதைகள் கேட்டு வந்துட்டு இருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். பார்க்கிங் திரைப்படத்தினுடைய இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன், டிராகன் திரைப்படத்தினுடைய இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து, மகாராஜா திரைப்படத்தினுடைய இயக்குனர் நித்திலன் என பல இளம் இயக்குநர்கள் கிட்டயுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கதைகள் கேட்டுட்டு தான் வந்துட்டு இருந்திருக்காரு. அவங்க 3 பேர் சொன்ன கதைகளுமே ரஜினிக்கு சூப்பரா பிடிச்சிருந்திருக்கு. ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே தனக்கு மிக நெருக்கமான சிலர் கிட்ட கதையை கேட்க சொல்லி அவங்களுடைய பரிந்துரைகளை கேட்டறிவாரு. அந்த நெருக்கமான வட்டத்துல KS ரவிக்குமார், கமலஹாசன் உட்பட பலரும் இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அத்துடன் ஒரு ஸ்கிரிப்ட் கேட்கும் போதே அவருக்கு நெருடலான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை பத்தி அப்போதே சொல்லிடுவாராமா. இது இப்படி இருந்திருக்கலாம், இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இதெல்லாம் வந்தா மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு தன்னுடைய அனுபவத்திலிருந்து சில பரிந்துரைகளை அவர் சொல்லுவாரு. அந்த திருத்தங்களை செஞ்ச பிறகும் திருப்தி வரல அப்படின்னா அவர் அமைதியாயிடுவாராமா. 2022 மே மாதம் லைகா தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான டான் படத்தில் இயக்குனராக அறிமுகமானவர் தான் சிபி சக்கரவர்த்தி, அட்லியினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர், அதாவது அவருடைய சீடர். அப்போதே டான் படத்திற்கு பிறகு லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இயக்கக்கூடிய வாய்ப்பு இயக்குனர் சிபிக்கு கிடைச்சிருக்கு. சிபியை அழைத்து கதை கேட்டிருக்கார் ரஜினி. அப்போது அது கைகூடி வரல. இந்த நிலையில சிவாவை, அதாவது சிவகார்த்திகேயனை மீண்டும் இயக்குவதற்கான வேலைகளில் சிபி ஈடுபட்டு அது கிட்டத்தட்ட முடிவாகி இருந்த சமயத்துல தான் ரஜினி படத்தை சிபி சக்கரவர்த்தி இயக்குவது குறித்து அறிவிப்பு வெளியாகி இருக்கு. சரி, ஓகே, சிபி சக்கரவர்த்தி இது உள்ள வந்தது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அறிவிப்பு வெளியாவதற்கு சில வாரங்களுக்கு முன்னாடி தயாரிப்பு தரப்பு, அதாவது கமலஹாசன் அவர்களுடைய ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்திலிருந்து சிபியை தொடர்பு கொண்டு உங்ககிட்ட இப்ப கதை இருக்கா அப்படின்னு கேட்க சிபியும் ரஜினியை சந்திச்சு 3 மணி நேரம் கதையை சொல்லியிருக்காரு. இது முன்னாடி சொன்ன கதை இல்ல அப்படின்னும் 2 வாரங்கள்ல உருவான ஒரு ஃபீல் குட் கதை அப்படின்னு சொல்றாங்க. ரஜினி சார் விரும்பினது மாதிரி கதை அமைந்து விட உடனே கமலுக்கு போன் செஞ்சு சிபி சக்கரவர்த்தியை ரஜினி உறுதி பண்ணியிருக்காரு. எவ்ரி ஃபேமிலி ஹேஸ் a ஹீரோ அப்படின்ற அந்த கேப்ஷன்லயே ரஜினியின் கேரக்டர் அடங்கி இருக்கு. ரஜினி இப்போது நெல்சன் இயக்கத்தில் நடிச்சு வந்துட்டு இருக்கக்கூடிய ஜெயிலர் 2ல ரஜினியின் போர்ஷன் இந்த மாசமே நிறைவு பெற்றுவிடும் அப்படின்னு சொல்றாங்க. வரும் ஏப்ரல்ல இருந்து தலைவர் 173 படப்பிடிப்பு தொடங்குது. இந்த ஆண்டு நவம்பருக்குள்ள படத்தினுடைய படப்பிடிப்பு நிறைவு செய்ய திட்டமிட்டிருக்காங்க. அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு திரைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அறிவிச்சிருக்கிறதுனால வேலைகள் மும்முரமா நடந்து வந்துட்டு இருக்கு. இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, வரும் மார்ச் மாசத்துல கமலை அன்பறிவு இயக்கும் திரைப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே அதன் தொழில்நுட்பட்டி முடிவாகி விட்டது. அடுத்த ஆண்டுல எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலகநாயகன் கமலஹாசன் 2 பேர் சேர்ந்து நடிக்கக்கூடிய திரைப்படத்தை நெல்சன் தான் டைரக்ட் பண்ண போறாராமா. ஜெயிலர் 2க்கு பிறகு அதற்கான ஸ்கிரிப்ட்ல இறங்குறாரு நெல்சன் அப்படின்னு சொல்றாங்க.